الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான அருளால் தொடர்ந்து சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொடர்ந்து மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கிறோம். இதனுடைய ரமலான் மாதத்துடைய தொடராக முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக அல்லாஹுடைய தூதர் நபிகளார் வார்த்தெடுத்த தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை செய்திகளை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் அபுதர் அல் கிஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழருடைய வரலாற்று நிகழ்வுகளை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அபுதர் தெரியாதா? யாருன்னு அவர் தெரியாதா? அவர் தான் அபுதர் அல் கிஃபார் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அப்போ இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் பெரும்பகுதியான மக்கள் நாம் அறிந்து வைத்திருப்போம். இந்த சஹாபியினுடைய இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிகழ்வு என்பதே நாம் எல்லாம் படிப்பினை பெறக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை நிறைந்த ஒரு வரலாறாகத்தான் இருக்கிறது. இவங்க ஷாம் தேசத்தை நோக்கி, மக்காவிலிருந்து ஷாம் தேசத்தை நோக்கி, சிரியாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரிஃபார் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய அந்த குளங்களில் இவங்க இருக்கிறாங்க. இந்த குலத்தாருடைய தொழிலே என்னன்னு கேட்டால், ஹஜ்ஜு வரக்கூடிய அந்த ஹாஜிகள் இடத்துல, அது மாதிரி அங்கே போகக்கூடிய வணிக குழு இடத்துல வழிப்பறி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த குலத்திலிருந்து உள்ளவர் தான் இந்த அபுதர் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவர்கள் மக்காவில் தன்னை தூதர் என்று வாதிடக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் முஹம்மது என்கிற சில செய்திகளை அங்கே வந்து செல்லக்கூடிய அந்த நபர்களின் வாயிலாக தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் தன்னுடைய சகோதரர் அபுதர், அவருடைய சகோதரர், அவர் மக்காவிற்கு சென்று அங்கே என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, என்னத்தான் அங்கே யாரோ ஒரு தூதர்னு வாதிடுறாரு, அவர் என்னத்தான் சொல்கிறாரு அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டு வருமாறு அபூதர் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி சென்று அங்கே சில செய்திகளை அறிந்து கொண்டு
முஹம்மது அவர்கள் என்னென்ன செய்திகளை சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அபூதர் அல் கிஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியின் இடத்துல அவர்கள் வந்து சொல்கிறார்கள். இந்த மாதிரி அவர் சில விஷயங்களை சொல்கிறார், அது இறைவனிடத்திலிருந்து தனக்கு வருவதாகவும் சொல்கிறார், ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. தன்னை தூதர் என்று வாதிடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் அவரை எப்படி பார்க்குறாங்க, எந்த மாதிரியான குணத்தில் அவருடைய செய்திகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் அவர் ஒரு கவிஞர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது கவி நடையில் அமைந்திருப்பதனால் கவிஞர் என்றே மக்கள் எல்லாம் அவரை கருதுகிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடுமையான எதிர்ப்புகளோடு தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை சொல்கிறாங்க. ஆனால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி போதுமானதாக இல்லை. சரி, நம்மளே புறப்படுவோம், அங்கே அவர் என்னத்தான் சொல்கிறார் என்பதை நாம் அறிந்துவிட்டு வருவோம் என்று சொல்லி அபூதர் அவர்களே அந்த பயணத்திற்குண்டான ஏற்பாடுகளோடு மக்காவை சென்றடைகிறார். அப்படி சென்றடைந்து அங்கே அல்லாஹுடைய நபியல்லாஹுடைய பேச்சை எடுத்தாலே கடுமையான எதிர்ப்புகள், அடி உதைதான் விழும் என்கிற அடிப்படையில் யாராவது ரசூலுல்லாஹ் பற்றி பேசுவாங்க, முஹம்மதை அவர்களை பற்றி பேசுவார்கள், அப்படி பேசக்கூடியவர் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காத்திருக்கிறார். காபாவினுடைய அந்த திரைச்சிலைக்கு அருகாமையிலேயே அவர்கள் பல நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு ஒரு நேரத்தில் பார்க்குறாங்க, என்ன உங்களுக்கு தேவை, ரொம்ப நாளாக உங்களை பார்க்குறேனே, ரொம்ப நாளாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஊர்வாசி இல்லை, நீங்கள் வெளியூர் வாசின்னு எனக்கு தெரியுது, உங்களுடைய செய்தி என்ன எந்த தேவைக்காக வந்திருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அபூதர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் முகமது அவர்களை எதிர்க்கக்கூடிய ஆளாக இருந்து இவர் மக்களிடத்தில் சொல்லி நமக்கு ஏதாவது பிரச்சனையாயிருச்சுன்னா அது சரி வராது அப்படின்னு சொல்லி மறைக்கிறார்கள். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுகிறார்கள். சரி, ஓகேன்னு சொல்லி அவரும் போயிடுறாங்க. இப்படியே சில நாட்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் மீண்டும் கேட்குறாங்க, நீங்கள் என்னத்தான் சொல்லுங்களேன், சொன்னால் நான் உங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், இங்கே முஹம்மது என்பவர் தன்னை தூதர் என்று வாதிடுகிறாரே, அவருடைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்தா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தரமாட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அதற்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நல்ல வேளை இந்த செய்தி என்னிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள், முஹம்மது அவர்களை பற்றி என்னிடத்தில் கேட்டீர்கள், இதே வேறு யாரிடத்திலாவது நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் நடக்கக்கூடிய காரியமே வேற. நல்ல வேலை நீங்கள் என்னிடத்துல கேட்டீங்க, சரியான ஆளிடத்துல தான் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய நபியில்லாட்ட கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போதே சொல்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள் அந்த காலகட்டம் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பது. அவங்க சொல்கிறாங்க, நான் போகக்கூடிய சமயத்தில் யாராவது எதிரிகள் இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் வருவார்கள் என்றால், அப்படிப்பட்ட சந்தேகத்திற்குரிய நபர்கள் வந்தால் நான் போய்கிட்டே இருப்பேன், நீங்கள் பின்னாடி வரும் பொழுது நான் என்னுடைய செருப்பு வாரை சரி செய்வது போன்று நான் கீழே குனிஞ்சிருவேன், நீங்கள் என்னை பின்தொடர மாதிரி இல்லாமல் நீங்கள் பாடம் கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லியே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு அங்கே இஸ்லாம் எதிர்க்கப்பட்டிருந்தது, கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதரும் அந்த சஹாபாக்களும் அங்கே அந்த இஸ்லாத்தை கடைபிடித்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஒரு வழியா தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு அல்லாஹுடைய நபியல்லாஹ் இடத்துல இந்த அபூதர் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அங்கே போனால் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பற்றியான அடிப்படைகளை சொல்கிறார்கள். இஸ்லாம் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது என்கிற பல்வேறு விதமான வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்தை தழுவிக்கொள்கிறார்கள். அப்போ எந்த இடத்தில் பல நாட்கள், கிட்டத்தட்ட பல நாட்கள் அங்கே வெறும் ஜம்சம் தண்ணீரை மட்டுமே பருகிக்கொண்டு, யாராவது முகமது அவர்களை பற்றி கேட்டால், முகமது அவரை பற்றி சொன்னால் அடிப்பார்களோ என்று பயந்து கொண்டிருந்த அதே இடத்திற்கு மீண்டும் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் இஸ்லாத்தியத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இர்ஜிஉ இலா பலதிக்கும், உங்களுடைய ஊருக்கு நீங்கள் போங்க, இங்கே மக்காவில் இப்போ சூழ்நிலை சரியில்லை, நாங்கள் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறோம், அதற்கு பிறகு வாங்க, இப்போ உங்களுடைய ஊரில் போய் இந்த செய்திகளை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹுடைய நபியல்லாஹ் சொல்கிறார்கள். என்றாலும் இந்த அபூதர் அல் கிஃபார் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை.
சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகு, இதுதான் உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகு நாம் இதை மறைக்க கூடாது, இதை ஒருபோதும் இந்த இடத்துல சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி எந்த இடத்தில் பதுங்கி இருந்தார்களோ, எந்த இடத்தில் யாரிடத்திலும் எந்த பேச்சுக்களும் இல்லாமல் பல நாள் பட்டினியோடு வெறும் ஜம்சம் தண்ணீரை மட்டுமே பருகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே இடத்திற்கு இந்த அபூ தர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அங்கே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை ஓங்கி உரைக்கிறார்கள். அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அந்த அபூ தர் அல்-கிஃபார் அவர்களை சூழ்ந்து கொண்டு கடுமையான முறையில் தாக்குகிறார்கள். எந்த வார்த்தையை எங்க வந்து சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு அடிக்கப்படுகிறார் என்றால் அவரே சொல்கிறார், அப்படியே நிலை தடுமாறி விழுந்துடுறார். ஒரு கட்டத்தில் அவரை அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுடைய நபியல்லாருடைய பெரிய தந்தை, அவருடைய அந்த மக்களை எல்லாம் ஆஸ்வாசப்படுத்துகிறார். நீங்க அடிக்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா? அவர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர். நீங்க வணிகத்திற்காக அந்த இடத்தை தாண்டி தான் போயாக வேண்டும். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க குலம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு அந்த இடத்துல அவர்களை ஆசுவாசப்படுத்தி போங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அப்ப மயக்கமுற்று அடி உதை தாங்க முடியாமல் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அபூ தர் அல்-கிஃபார் அவர்கள் எழுகிறார்கள். சொல்றாங்க, அன்னைக்கு எனக்கு அடிக்கப்பட்ட அடி, அதன் மூலமாக என்னுடைய உடலில் காயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் என்னுடைய உடையினுடைய நிறமே சிவப்பாக மாறியது. அந்த அளவுக்கு உடல் முழுக்க இரத்த வெள்ளத்தோடு நான் காட்சிப்படுத்தப்பட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய சூழ்நிலை இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கூட இந்த மயக்கம் கொஞ்சம் தெளிந்ததற்கு பிறகு மீண்டும் அதே இடத்தில், எந்த இடத்தில் அடி வாங்கினாரோ அதே இடத்தில் அந்த கொள்கையை மீண்டும் சொல்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். இந்த அளவுக்கு கொள்கையில் உறுதியோடு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான தயவ தாட்சணை இல்லாமல், எந்த விதமான அவர்கள் அடிப்பார்களே, ஏதேனும் நம்மை சொல்வார்களே, நம்மை கொன்று விடுவார்களே என்கிற எந்த விதமான கவலையும் இல்லாமல் இஸ்லாத்தை ஓங்கி உரைத்தார்கள். இப்படிப்பட்ட அபூ தர் அவர்கள் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் அவருடைய செயல்பாடுகளில் பிரதிபலித்தது என்றால், அவர்கள் ஒரு சமயத்தில் அவருடைய அடிமையை சில கோபத்தின் காரணமாக திட்டிடுறாங்க. அவங்களுடைய தாயை இழுத்து திட்டிடுறாங்க. இப்படி திட்டக்கூடிய காட்சி அல்லாஹுடைய நபிகளார் பார்த்த உடனே அல்லாஹுடைய நபிகளார் அபூ தர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இன்னும் அறியாமை காலத்தினுடைய மனிதராகவே இருக்கிறீர்கள், இஸ்லாம் மூலத்தில் வந்தும் கூட பிரயோஜனம் இல்லை போலவே என்று அல்லாஹுடைய நபிகளார் அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. கோபத்தில் செஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கூட அல்லாஹுடைய நபிகளார் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பதபதைப்பு. நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமா, இன்னும் நம்ம திருந்தலையோ, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் வரவில்லையோ அப்படிங்கிற அந்த தாக்கம் எந்த அளவுக்கு மாறுகிறது என்றால், அல்லாஹுடைய நபிகளார் சில விஷயங்களை சொல்றாங்க. மாற வேண்டும். இஸ்லாம் என்பது அடிமைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அவர்களை நீங்கள் எந்த விதத்திலும் அவர்களிடத்தில் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு அமானிதம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அந்த அடிமைகளை வரம்பு மீறி உங்களுடைய அந்த செயல்பாடுகளால் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று அவரிடத்தில் சமமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்கிறீர்கள் என்றால் அவளுக்கும் உணவு கொடுங்கள். நீங்கள் உடுத்துகிறீர்கள் என்றால் அவருக்கும் உடுத்த உடையை கொடுங்கள். அவர்களுக்கு அதிகமான வேலை பளுவை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்றால் அந்த வேலை கடுமையாக இருக்கும் பொழுது நீங்களும் அவர்களோடு சேர்ந்து அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய நபிகளார் அபூ தர் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இந்த அறிவுரையை கேட்ட அபூ தர் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்றால், ஒரு நேரத்தில் ரபதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அபூ தர் அவர்கள் வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய சமயத்தில் அவரும் அவருடைய அடிமையும் ரெண்டு பேருமே ஒரே ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேம், எந்த விதமான ஒரே ரேஞ்சில் ஒரே விதமான பொருளாதாரத்தில் வாங்கப்பட்ட ஒரே குவாலிட்டியான அந்த ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்க. அப்போ சில பேர் கேட்குறாங்க, என்னங்க ரெண்டு பேரும் ஒரே ஆடை அணிஞ்சிருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் அந்த செய்திகளை நினைவு கூறுகிறார்கள். ஒரு நாள் இந்த மாதிரி கோவத்தில் என்னுடைய அடிமை நான் திட்டேன். அல்லாஹுடைய நபிகளார் தன்னுடைய செயல்பாடுகள் இன்னும் அறியாமை காலத்தினுடைய செயல்பாடாகவே இருக்கிறது என்று என்னை கடுமையாக கண்டித்தார்கள். அதனுடைய விளைவாக அன்றையிலிருந்து என்னுடைய அடிமை இடத்தில் நான் நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன் என்று அபூ தர் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு கடைபிடிச்சிருக்கிறான்னு பாருங்க. ஒரு நேரம் தெரியாமல் ஒரு தவறுகளை செய்துவிட்டாலும் கூட அதை தங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சரிபடுத்தக்கூடியவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையில் சரி செய்யக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அபூ தர் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஏராளமான செய்திகளை ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. முதலாக கட்டப்பட்ட ஆலயம் எது அப்படின்னு அல்லாஹுடைய நபியல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய நபியல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல் ஹராம், இந்த காபத்துல்லாஹ் தான் முதலாக கட்டப்பட்டது என்று நிறுவப்பட்டது என்று அல்லாஹுடைய நபியல்லாஹ் பதிலளிக்கிறாங்க.
பிறகு எந்த ஆலயம் கட்டப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள். பிறகு மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் தான் கட்டப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளோங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார். எவ்வளோ நாட்கள் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள தொலைவு இடைவெளி அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், 40 ஆண்டு காலம் இடைவெளியில் முதலில் கட்டப்பட்டது மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா, இரண்டாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு பதிலளிக்கிறார்கள். இப்படி ஏராளமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டு இந்த மார்க்கத்தை தெளிவு பெற்ற ஒரு சஹாபி அபூதர் அல் கிஃபார் என்று சொல்லக்கூடிய சஹாபி. எந்த அளவுக்கு என்றால் அமல்களில் சிறந்தது இது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு ஒரு நேரத்தில் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறீர்களே, இதுதான் சிறந்த செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு இதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது சிறந்த ஒரு காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் அறிந்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் இஷா தொழுகை அதை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு தனியாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் இந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு பின்தொடர்ந்து போறாங்க. அப்ப அந்த இருட்டில் யார் பின்தொடர்ந்து வர்றது தெரியல. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் அபூதர் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டே ரெண்டு பேருமே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது உஹது மலையினுடைய அந்த பாறைகளுக்கு இடையிலே சென்று கொண்டிருக்கிறார். உஹது மலையினுடைய அந்த அடிவாரம் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அபூதரே, இந்த உஹது மலை முழுக்க எனக்கு தங்கமாக்கப்பட்டு எங்களுக்கு பொருளாதாரமாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டால் நான் 3 தீனார்களை தவிர அதை எல்லாவற்றையும் 3 நாட்களுக்குள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து விடுவேன், அதனை என்னிடத்தில் வைத்துக் கொள்வதற்கு விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு கொஞ்சம் நேரம் நீங்கள் இங்கே இருங்க, எங்கேயும் வராதிங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு நான் வர்ற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு அங்கே செல்கிறார்கள். அப்படி சென்று விட்டு ரொம்ப நேரம் ஆகுது, நீண்ட நேரம் ஆகுது. எங்கே அல்லாஹ்வுடைய தூதர் காணமே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற பயத்தோடு அபூபக்கர் அங்கே செல்வதற்கு முனைகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது, இங்கே இருங்க, நான் வர்ற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த அடிப்படையில் அங்கேயே காத்திருக்கிறார். மீண்டும் ஒரு சப்தம் வருகிறது, யாரிடத்துல பேசுகிற மாதிரியான ஒரு சத்தம் வருகிறது. மீண்டும் போலான்னு நினைக்கிறாரு. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொன்ன அந்த செய்தி ஞாபகம் வருகிறது. அங்கேயே தங்கி விடுகிறார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரை வருகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ரசூலுல்லாஹ் வந்த உடனே கேட்குறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் ஏதோ சவுண்டு வந்து ஏதோ சத்தம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அவர்கள் சில செய்திகளை என்னிடத்தில் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அபூதர் அவர்கள் கேட்குறாங்க, என்ன செய்தியை சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ஒரு செய்தியை சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக சொர்க்கத்தை தருவான் என்று அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ அபூதர் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பாவம் செய்திருந்தாலுமா, விபச்சாரம் செய்திருந்தாலுமா, திருடினாலுமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இதெல்லாம் பாவம் தானே. இப்போ இந்த பாவம் செய்திருக்கிறார், ஆனால் இவன் இணை வைக்காத நிலையில் இருக்கிறார், இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் விபச்சாரம் செய்தாலும் பாவம் எந்த மாதிரியான பாவங்களில் ஈடுபட்டாலும் சரிதான், அவர் கண்டிப்பாக சோனம் செல்வார், இணை வைக்காத நிலையில் மரணித்தால் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய இந்த தௌஹீது கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை யார் சரியானவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சோனம் செல்வார்கள். அவருடைய பாவங்களுக்கெல்லாம் நரகத்துக்கு போக மாட்டாங்கன்னு இல்லை, அவர்கள் செய்த தவறுக்குண்டான அந்த எல்லா விதமான தண்டனைகளையும் முடிந்து ஒரு நாள் கண்டிப்பாக சுவனம் செல்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க, அவர் எந்த மாதிரியான பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் எல்லாம் கழிக்கப்பட்டு எல்லாமே உலகத்தின் அந்த மறுமையில எல்லா விதமான பாவங்களுக்கும் உண்டான அந்த கணக்கு தீர்க்கப்பட்டதற்கு பிறகு அங்கே அவர் சுவனத்தில் நுழைவிக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய நபி அந்த இடத்துல பதிவு வைக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக பதிகிறது என்றால், அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக பதியுதுன்னா, ஒரு நேரத்தில் பிற்காலத்தில் ரொம்ப அவர் முதுமை பருவத்தில் அடைந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஆடையை, முரட்டுத்தனமான ஒரு ஆடையை, ஒரு முதுமை பருவத்தோடு அங்கே குறைஷிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டக்கூடிய செய்தி. அப்போ அவர்கள் வந்து அவங்க இடத்துல சொல்கிறாங்க, அல்ல யார் தன்னுடைய பொருளாதாரத்தை யார் பாதுகாத்து பதுக்கி வைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனை இருக்கிறது, அவருக்கு நாசம்தான். அவர்களுக்கு எந்த அளவுக்கு உண்டான தண்டனை என்றால், அவருடைய மார்பிலே ஒரு சுடுக்கல் வைக்கப்படும். அந்த மார்பினுடைய புள்ளியில் வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கல் அவருடைய அந்த ஷோல்டர் வழியா அப்படியே வெளியே வரும்.
பிறகு அந்த ஷோல்டரில் அந்த கல் வைக்கப்படும், பிறகு அந்த அந்த மார்பு வழியாக அது வெளியே வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். உங்களுக்கு நாசம்தான் என்று அந்த நேரத்தில் கடுமையாக மக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய சபையில் இப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நபிகளுடைய செய்தியை சொல்லிட்டு திரும்ப வராங்க. இப்போ ஒருத்தர் அபூதர் அவர்களிடத்தில் வருகிறார். வந்து எங்க யாருங்க நீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களுடைய பேச்சை கேட்டு இவ்வளவு அதிருப்தி ஆகிறாங்களே மக்கள், ஏன் இந்த அளவுக்கு கோபமாக கடுமையாக பேசுகிறீர்கள் என்று அந்த இடத்துல சொல்கிறார்கள். அப்ப மக்களுடைய நிலைமையையும் அல்லாஹ்வுடைய நபிகளார் அன்று சொன்ன அந்த செய்தியும் நினைவு கூறுகிறார்கள். இவங்க கிடக்கிறாங்க, இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு இவங்க என்ன இடத்துல கோபித்துக் கொள்கிறார்கள், என்னை பகைத்துக் கொள்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நான் மார்க்கத்தை சொல்லாமல் இருக்க முடியாது, மார்க்கத்தை நான் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது. நபிகளார் சொன்னார்கள், ஒரு நாள் நான் அல்லாஹ்வுடைய நபிகளாரோடு அந்த இரவிலே பயணிக்கக்கூடிய சமயத்தில் உஹது மலையை பார்த்து சொன்னார்கள், இந்த உஹது மலை முழுக்க எனக்கு தங்கமாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டால் 3 தினார்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் நான் 3 நாட்களுக்குள்ளாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுவேன், பதுக்கி வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை, இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை எல்லாம் பதுக்கி வைத்துக் கொண்டு அதுதான் நிரந்தரம் என்கிற அந்த அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே என்று இவங்க கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அபூதர் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். பிற்காலத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அப்படி நியமிக்கப்படும் பொழுது அந்த மக்களிடத்திலும் இதையே கடுமையான முறையில் சொல்கிறார், உங்களுடைய பொருளாதாரத்தில் இவ்வளவு தவிர மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் ஏற்றுகிறார். கடுமையான முறையில் அதிருப்தி எழுகிறது, கடுமையான முறையில் பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். நபிகளார் சொன்ன அந்த விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு செயல்படுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. பதுக்கி வைக்கிறது, அதுல பல விஷயங்கள் இருக்கிறது. அவர் புரிந்த வகையில், அவர் தெரிந்த வகையில் அந்த செய்திகளை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, நபிகளாரிடத்திலிருந்து எப்படி கற்றுக்கொண்டாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார்கள். அதில் உயர்தரமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. இறுதி கட்டம் அபூதர் அல் கிஃபார் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி அவர்கள் இறுதி கட்டத்தில் மரண தருவாயில தனித்து விடப்பட்டவராக ஒரு மக்கள் வசிக்காத பகுதியில், யாருமே இல்லாத பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய மரணம் ஏற்படுகிறது. இவருடைய மனைவி இங்கே யாருமே அபூதர் அவர்களை அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்களை அடக்கம் செய்யறது கூட ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான யாருமே மக்கள் வராத ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது. அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படை அங்கே வருகிறது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஏன் அழுகிறீங்க அப்படின்ற செய்தியை கேட்டு அங்கே என்னுடைய கணவர் மௌத்தாயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய தோழர்களில் ஒருவர், பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அபூதர் அல் கிஃபார் என்று சொல்கிறார்கள். அபூதர் அவர்களை தேடித்தான் நாங்கள் வந்தோம் என்று சொல்லி அவர்களை அங்கே அவர்களுக்கு உண்டான இறுதி கடமைகளை, இறுதி சடங்குகளை அல்லாஹ்வுடைய நபிகளார் காட்டி தந்த வகையில் அவர்கள் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுகிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. இறுதி வரை தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக கடைபிடித்து இறுதி மூச்சு வரை அதிலே உறுதியாக இருந்த ஒரு நபராக இந்த அபூதர் அல் கிஃபார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற இந்த வரலாற்று நிகழ்வுகளை பாருங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை நம்ம இவர்களை பற்றி சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. என்ற போதிலும் இந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை ஏற்படுத்தப்படும் என்கிற அடிப்படையில் இந்த செய்திகளை சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு கட்டத்திலும் அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக, இறுதி வரை அதை சரியான கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.